இந்துக்களை கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய ஒரு மாநிலமாக இன்னைக்கு தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த தமிழகம் எப்போதுமே பெரியார் மண் கிடையாது, அது ஆன்மீக மண் தான் என்பதை உணர்த்துவதற்கான மாநாடு தான் இந்த மாநாடு. இந்த முருகன் மாநாடுங்கிறது இது அரசியலுக்காக நடத்தப்படக்கூடிய மாநாடு கிடையாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்துக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மாநாடு. ஏன்னு கேட்டாக்கா, தமிழக இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் தொடர்ந்து இந்துக்கள் நசுக்கப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க. இந்துக்களுடைய பாரம்பரிய கலாச்சாரம் அனைத்துமே கேள்விக்குறியாக்கப்படுது. இந்துக்களை கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய ஒரு மாநிலமாக இன்னைக்கு தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த தமிழகம் எப்போதுமே பெரியார் மண் கிடையாது, அது ஆன்மீக மண் தான் என்பதை உணர்த்துவதற்கான மாநாடு தான் இந்த மாநாடு. இதை எதிர்பார்த்ததை விட இன்னைக்கு லட்சோப லட்சம் தொண்டர்கள் ஒரு வாரமாவே எப்பவுமே மாநாடு அன்னைக்கு தான் கூட்டம் வரும். ஆனா மாநாட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்க கூட்டம் வருதுன்னு சொன்னாக்கா, அப்பேற்பட்ட ஒரு முருக பக்தர்கள் நிறைந்த ஒரு மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது. இங்க தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் கிடையாது, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, வெளி நாட்டில இருந்து கூட இந்த முருகர் பக்தரை பார்க்கறதுக்கு, முருகரை காணுவதற்கு, முருகர் தரிசனத்தை பார்க்கறதுக்கு இன்னைக்கு லட்சோப லட்சம் தொண்டர்கள் வந்துருக்காங்க. தமிழக அரசுக்கு ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க. என்ன கணக்கு போட்டிருப்பாங்கன்னா, மக்கள் இவ்வளவுதான் வருவான்னு கணக்கு போட்டிருப்பாங்க. அதாவது 1 லட்சம் மக்கள் 2 லட்சம் மக்கள் வரும். ஆனா 1 லட்சம் 2 லட்சம் வாகனமே வந்திருக்கு. அப்ப அந்த வாகனமே 1 லட்சம் 2 லட்சம்னா அப்ப மக்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு இருப்பாங்கன்னு பாருங்க. எனவே இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க ஒட்டுமொத்த இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய மாநாடு தானே தவிர இது எந்த அரசியல் நோக்கத்துக்காகவும் இருக்கக்கூடிய மாநாடு கிடையாது.